ரெயின்போ புதுவை 102.8 இந்நிகழ்ச்சி ஹலோ டாக்டர், உங்கள் ஆரோக்கியத்திற்கான அன்பான வழிகாட்டி. நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே ஜோ. இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நாம் எதை பற்றி பேச போகிறோம், டாக்டர்கிட்ட எதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, பொதுவான நரம்பியல் பிரச்சனைகள் என்பது பற்றி விளக்கமளிக்க நம் நிலையத்திற்கு வருகை தந்திருக்காங்க இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு நிறுவனத்தின் நரம்பியல் துறையில் தலைமை மருத்துவ அதிகாரியாக பணிபுரியும் டாக்டர் துரைராஜ் அவர்கள். நிலையத்தின் சார்பாக வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க டாக்டர்? நல்லா இருக்கேன் மேடம். ஓகே டாக்டர், இப்போ நரம்பியல் பிரச்சனை அப்படின்னு இருக்குல்ல டாக்டர், இது கேட்டாவே பொதுமக்கள் எல்லாமே தவறாக புரிஞ்சுக்கிறாங்கல்ல டாக்டர், அதுக்கான ரீசன் என்ன டாக்டர்? இப்போ பார்த்தீங்கன்னா நரம்பியல் பிரச்சனைகள்னு சொல்லிட்டு உண்மையிலே சொல்லணும்னா அது மூளை மற்றும் மூளையிலிருந்து தண்டுவடம் சார்ந்த பிரச்சனைகள். இந்த மூளை மற்றும் தண்டுவடத்தில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரலான்னு பார்த்தீங்கன்னா, அதனோட செயல்பாடுகள் குறையிறது. அந்த செயல்பாடுகள் குறையறதுக்கு காரணம் ஒரு விதமான ஒரு இரத்த குழாய் அடைப்போ, இல்லை அதில் இருக்கிற நரம்புகள் சிதைவடைவதோ, இல்லை ஒரு சில விட்டமின் குறைபாடுகளால் வர பிரச்சனைகளாக இருக்கலாம். ஆனால் நிறைய பேருக்கு நரம்பியல் நோய்கள்லேயே நிறைய பேர் மாற்றி புரிஞ்சுக்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா மனநலம் பாதிச்சிருப்பாங்க, மனசு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும், அதை என்ன பண்ணுவோம் நரம்பு பிரச்சனைன்னு சொல்லிட்டு நினச்சிப்பாங்க. அதுக்கப்புறம் இரத்த குழாய் பிரச்சனை இருக்கும். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு காலில் நரம்பு சுற்றிக்கிச்சு, நரம்பு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா ரத்த குழாய் பிரச்சனையாக இருக்கும். ஸோ நரம்பு பிரச்சனைகள் என்னன்றதே நிறைய பேருக்கு கரெக்டாக புரியல. ஸோ நரம்பு பிரச்சனைகள் அவங்க நினச்சிட்டு இருக்கிற பலவிதமான விஷயங்கள் அது நரம்பு பிரச்சனையே இருக்காது, வேறு எதனா பிரச்சனையாக இருக்கும். உதாரணத்துக்கு எனக்கு கழுத்து நரம்புலாம் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. இப்போ கழுத்தில் பார்த்தீங்கன்னா சதை, எலும்பு, அப்புறம் ரத்த குழா, நரம்பு எல்லா விதமான இருக்கும். ஸோ அது எது வேணாலும் பிரச்சனை இருக்கலாம். ஸோ நம்ம எல்லாமே டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நரம்பில் எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும், இல்லைங்க எனக்கு வலிக்குது, அது நரம்பு பிரச்சனை தான் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அவங்கள நாங்கள் எஜுகேட் பண்ண வேண்டியிருக்கும். இல்லை உங்களுக்கு சதைப்பிடிப்பு இருக்குது, இல்லை எலும்புல தேய்மானம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணி அவங்கவுங்களும் அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கரெக்டாக நாங்கள் அனுப்பி வைக்க வேண்டியது இருக்கும். ஸோ மக்களுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நரம்பு பிரச்சனைகள்னு சொல்லிட்டு ஜென்ரலாக தெரிஞ்சது என்னென்னு பார்த்தா 2 விஷயம் மட்டும்தான். ஒன்று பக்கவாதம், இன்னொன்று வலிப்பு நோய். இந்த 2 விஷயத்தை மக்கள் நல்லா புரிஞ்சுப்பாங்க. ஓகே, இதுனா நரம்பு பிரச்சனை மட்டும் தான் சொல்லிட்டு. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நரம்பு தளர்ச்சி, இந்த கை கால் நடுக்கம்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் பலவிதமான பிரச்சனைகள் நரம்பு மண்டலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா பார்க்கின்சன்ஸ் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க, அப்புறம் அல்சைமர்ஸ் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. பார்க்கின்சன்ஸ் ஒரு விதமான நடுக்க வியாதி, அல்சைமர்ஸ் ஒரு விதமான மறதி வியாதி, அப்புறம் மூளை காய்ச்சல், அப்புறம் மல்டிபிள் ஸ்க்ளிரோசிஸ்ன்னு சொல்லுவாங்க, அப்புறம் தசை சிதைவு மஸ்குலர் டிஸ்ட்ரோபி, அப்புறம் பெரிஃபரல் நியூரோபதி நரம்பு சிதைவு, நரம்பு தளர்ச்சி. இந்த மாதிரி பலவிதமான நரம்பு பிரச்சனைகள் இருக்குது. ஸோ மக்களுக்கு இன்னமும் எது நரம்பு பிரச்சனை, எது சதை பிரச்சனை, எது எலும்பு பிரச்சனை அப்படின்றது ஒரு புரிதல் இல்லாமல் இருக்குது. பட் அது நம்ம மக்களை கூட சொல்ல முடியாது. ஏன்னா மக்களுக்கு அதெல்லாம் டீட்டெயிலாக தெரியாது. ஈவன் நரம்பு டாக்டருக்கு நம்மளே ஒரு டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் இது நரம்பு பிரச்சனைன்னு சொல்லிட்டு. ஸோ மக்களுக்கு பிரச்சனைகள் வரும்போது அவங்க ஃபஸ்ட்டு ஒரு ஜென்ரல் டாக்டர் காமிக்கலாம். காமிச்சிட்டு அவங்க டிசைட் பண்ணுவாங்க, ஓகே இது இந்த டாக்டர்கிட்ட போங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய பேர் நரம்பு டாக்டர் தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி டிலே பண்ணிடுறாங்க. அதை ஒரு இயர்லியராக பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணால் ரொம்ப டிலே பண்ணிடுறதுனால என்ன தேவையில்லாமல் காலம் தாழ்ந்து போயிடுது. ஓகே, அப்போனா ஏதாவது ஒரு வழியாக இருந்தாலும் இது நரம்பு பிரச்சனை தான் அப்படின்ட்டு நம்ம நினச்சிக்கிறது. ஓகே ஓகே டாக்டர், இப்போ சாதாரண தலைவலிக்கும் நரம்பியல் பிரச்சனையால் வரும் தலைவலிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் டாக்டர்? ஓகே, இப்போ தலைவலி பார்த்தீங்கன்னா பிரைமரி ஹெட்ஏக், செகண்டரி ஹெட்ஏக்னு சொல்லுவோம். இப்போ செகண்டரி ஹெட்ஏக்ன்றது ஏதாவது காரணத்தோடு வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா தலையில் நீர் கோத்துட்டு இருக்கும், சைனசைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வர்றது. சில சமயம் பார்த்தீங்கன்னா தலையில் அடிபட்டிருக்கும், ட்ராமாட்டிக், போஸ்ட் ட்ராமாட்டிக் இருக்கலாம், இல்லை தலையில் ரத்த குழாய் அடைப்பு, ரத்த குழாய் கசிவு, அந்த மாதிரி ஒரு இஸ்கிமிக் ஸ்ட்ரோக், பக்கவாதம்னு சொல்லுவாங்க, அது சம்மந்தமாக வர்றது. இந்த மாதிரியான வர தலைவலிகள் என்ன சொல்லுவாங்கன்னா நாங்கள் ரெட் ஃப்ளாக் சைன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இமீடியட்டாக சிடி ஸ்கேன் எடுத்து பார்க்க வேண்டியிருக்கோம். ஆனால் சாதாரண தலைவலி அப்படின்னு சொல்லுவோம். ப்ரைமரி ஹெட்ஏக்லேயே சாதாரண தலைவலி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டென்ஷன் டைப் ஹெட்ஏக்குன்னு சொல்லுவோம், இன்னொன்று மைக்ரைன் ஹெட்ஏக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ மைக்ரைன் ஹெட்ஏக் எல்லாருக்கும் காரணம் நல்லா தெரிஞ்ச வரணும் ஒத்த தலைவலின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ டென்ஷன் டைப் ஹெட்ஏக் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா தலைவலி இருந்துகிட்டே இருக்குது டாக்டர், காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இருக்குது டாக்டர், தலைமையில ஒரு வெயிட்டை தூக்கி வச்சா மாதிரி இருக்குது, தலையில் ஒரு பேண்டை போட்டு இருக்கணா மாதிரி இருக்குது, சாயந்தரம் ஆனால் வேலையிலேருந்து முடித்த உடனே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடுது, இதனால் உங்கள் வேலை எதனா பாதிக்கப்படுதுன்னு கேட்டால் எந்த விதமான பாதிப்பும் இல்லை, தலைவலியோடு நான் இருந்துகிட்ருக்கிறேன், தலைவலியும் இருந்துகிட்ருக்குது, வேலையும் போயிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு சிம்பிளாக சொல்லி முடிச்சிருவாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு தலைவலி இருந்துகிட்டே இருக்கும். அது அந்த மாதிரி தலைவலி டென்ஷன் டைப் ஹெட்ஏக்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நீங்கள் ஒரு தலைவலி எப்போ நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே இருக்கிற மாதிரி தலைவலி இல்லை,
எனக்கு ஏதோ ஒரு வித்தியாசமாக இருக்குது, எப்பவும் இல்லாமல் ஒரு வித்தியாசமான தலைவலியாக இருக்குது. அப்புறம் தண்டர் கிளாப் ஹெட்டேக்குன்னு சொல்லுவோம். அவங்க வாழ்க்கையில இது வரைக்கும் இப்படி ஒரு தலைவலி வந்ததே கிடையாது, ஒரு மோசமான ஒரு தலைவலி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தலைவலி, இல்லை தலைவலியோடு சேர்த்து கண் பார்வை மங்குதல், சிவியராக வாமிட்டிங் இருக்கிறது, உடலோட சமநிலை, அதாவது நிற்கவே முடியல, தள்ளாட்டம் ஆடிக்கிட்டே இருக்குது, நடக்கவே முடியல அப்படின்னு சொல்கிறது, இல்லை கை கால் பலகீனமாக வருது, இந்த மாதிரி எதனா ஒரு சிம்டம்ஸ் கூட இருக்கும்போது அது நம்ம சாதாரண தலைவலியை எடுத்துக்காமல் உடனடியாக பக்கத்தில் எங்கன்னா ஒரு எமர்ஜென்சி டாக்டரை போய் பார்க்குறது நல்லது. ஓகே டாக்டர், இப்போ மைக்ரைன் சொன்னீங்களா டாக்டர், அந்த தலைவலிலாம் எதனால் ஏற்படுது டாக்டர்? ஸோ மைக்ரைன் தலைவலிக்கு பார்த்தீங்கன்னா வந்து பல தியரிஸ் சொல்கிறாங்க. ஓகே. ஸோ இது யூஸ்வலாக காமனாக பார்த்தீங்கன்னா வந்து மேல்ஸோட கம்பேர் பண்ணும்போது ஃபீமேல்ஸ், அதாவது ஆண்களுக்கு வந்து பெண்களுக்கு தான் அதிகமாக இருக்கும். ஸோ அதை வச்சியும் ஹார்மோனல் சேஞ்சஸ், எஸ்பெஷலி ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன்ஸ் இருக்கும், அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் அந்த ஏஜ் குரூப்பே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு செகண்ட் டிகேட், அதாவது ஒரு 15 வயசுக்குள்ளே ஆரம்பிக்கும், ஒரு 35 வயசுக்குள்ளே யூஸ்வலாக வந்து கொஞ்சமாக அப்படி சரியாயிடும். அது இந்த ஒத்த தலைவலிக்கு காரணங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ், அப்புறம் மூளைகளில் ஏற்படுற அலைகளின் ஓட்ட மாறுதல். அந்த அலைகளின் ஓட்ட மாறுதலுக்கு பேக்ரவுண்டும் பார்த்தீங்கன்னா அது ஹார்மோனல் சேஞ்சஸ் தான். ஓகே. நாட் ஒன்லி இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ், இது வந்து ஒரு எமோஷனல் ட்ரிகர்னு சொல்லுவாங்க. எமோஷனல் ட்ரிகர்னா இப்போ தலைவலி ஏன் வருதுன்னு கேட்டிங்கன்னா அவங்க காரணம் சொல்லுவாங்க. ஒரு பர்ஃப்யூம் அடிச்சுட்டு போனாங்க, அந்த ஸ்மெல்லை வந்த உடனே எனக்கு தலைவலி வந்துருச்சு அப்படின்வாங்க. தூக்கம் இல்லாமல் வந்துருச்சு, பசி நல்லா எடுத்துட்டுது, பசி எடுத்தோடனே தலைவலி ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரிகர், அந்த ட்ரிகர்ஸோட காரணம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு எமோஷனல் கனெக்டடாக இருக்கும். ஸோ அந்த பிரெயினில் இருக்கிற ஹைப்போதலாமஸ்ன்ற இடத்துக்கும் அந்த எமோஷனல் கனெக்ஷனுக்கு ஒரு க்ளோஸ் அசோசியேஷன் இருக்குது. ஸோ எமோஷனல் ட்ரிகர்ஸ் வரும்போது உடம்புல ஏற்படுற கெமிக்கல் சேஞ்சஸ்னால ஸ்டிமுலேட் ஆகிறது தான் இந்த மைக்ரைன் ஹெட்டேக். ஓகே. அதான் நம்ம காமனாக வந்து ஒற்றை தலைவலி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். நம்ம அது இப்போ இதுக்கு என்னென்ன சிம்டம்ஸ்லாம் இருக்குது டாக்டர் இப்போ மைக்ரைனுக்கு? ஸோ இப்போ சாதா தலைவலிக்கும் இந்த மைக்ரைன் தலைவலிக்கும் என்ன சிம்டம்ஸ்லாம் வந்து காமனாக சொல்கிறது ஒத்த தலைவலி. ஓகே. ஒரு பக்கம் மட்டும் வலிக்குது டாக்டர் அப்படின்வாங்க. அந்த தலைவலி வந்து நீங்கள் மாத்திரை போடுங்க, ரெஸ்ட் எடுங்க, எது பண்ணாலும் சரி, அது ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்கும். அவங்களுக்கே தெரியும், ஒரு 4 மணி நேரம் இருக்கும், ஒரு 6 மணி நேரம், 8 மணி நேரம்னு சொல்லிட்டு நீங்கள் மாத்திரை போட்டாலும் போனால் அந்த குறிப்பிட்ட டைம் வரைக்கும் இருக்கும். நீங்கள் மாத்திரை போடும்போது இன்டென்சிட்டி, அந்த வீரியத்தன்மை ஒன்றா குறையும், பட் ஆனால் அவங்களுக்கு அந்த 8 மணி நேரம் வந்து லைட்டாக இருந்துகிட்டே இருக்கும். அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து வாமிட், முக்கியமான விஷயம் அது. ஸோ தலைவலி வந்துட்டு ஒரு சிவியர் வாமிட்டிங் வரும். வாமிட் ஏற்ற பிறகு சொல்லுவாங்க, அப்பா இப்போ ரிலீஃப் ஆயிடுச்சு, தலைவலியே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுவும் ஒரு மைக்ரைனுக்கான அறிகுறி. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஃபோபியா, ஃபோனோஃபோபியா, அதாவது வெளிச்சத்தை பார்த்தாலே அவங்களுக்கு வந்து கோவமாக வரும், அப்படியே கண்ணெல்லாம் கூசும், கொஞ்சம் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு இருட்டில் விட்டுருங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்தது ஃபோனோஃபோபியா, யாரும் பேசாதீங்க, அமைதியாக இருங்க, நீங்கள் பேசினாலே தலை எரிச்சலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒற்றை தலைவலி, வாந்தி, கொமட்டல், வெளிச்சம், சத்தம் இதெல்லாம் கேட்டால் அதிகமாக வருது, தலையோட மூமெண்ட்டில் அதிகமாக வருது, இதெல்லாம் தான் வந்து மைக்ரைன் தலைவலிக்கான அறிகுறிகள். ஓகே டாக்டர், இப்போ தலை சுற்றல் அப்படின்னா என்ன டாக்டர், எதனால் வருது? இப்போ தலை சுற்றல் அது ஒரு காமனான ஒரு கம்ப்ளைண்ட்டு. ஓகே. எனக்கு மயக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. இப்போ தலை சுற்றலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே சொல்கிறது தலை சுற்றல் மயக்கம்னு சொல்லுவாங்க. பட் அதில் பார்த்தீங்கன்னா வந்து பல விதமாக இருக்கும். எப்படி பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு அப்படியே சுற்றி இருக்கிறது எல்லாமே சுற்றுற மாதிரி இருக்குதுன்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. சில பேர் எனக்கு தலை மட்டும் சுற்றுற மாதிரி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. சில பேர் நடக்கும்போது தள்ளாட்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் வேறு வேறு காரணங்கள். ஸோ அதுதான் எங்களோட வேலை. அவங்ககிட்ட வந்து அவங்க சொல்கிறது மயக்கம் மட்டும்தான். சில பேர் வந்து டயர்டாக இருக்குது, தூக்கமாக இருக்குது, அதையும் வந்து மயக்கம் தான் சொல்லுவாங்க. ஸோ வேலை செஞ்சுட்டு ரொம்ப டயர்டாக இருக்கிறதையும் மயக்கம்னு சொல்லுவாங்க. தலை சுத்து எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணால் அது ஒவ்வொன்றத்தை வந்து டிவைட் பண்ணி பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருக்கு வந்து மயக்கம் வரதுக்கு காரணம் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வந்து காதில் பிரச்சனையாக இருக்கும். காது அடைப்பு, காதில் வந்து சவுண்டு கேட்டே இருக்கும், ஒரு வாமிட் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு வந்து காதில் இருக்கிற வெஸ்டிபுலர் அப்பாரட்டஸ்ன்னு சொல்லுவோம். அதுதான் நம்ம உடம்பை வந்து சமநிலையில் மெயின்டைன் பண்ணுற ஒரு உறுப்பு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதனா சின்ன இன்ஃபெக்ஷனோ இல்லை எதனா ஒரு கட்டியோ இல்லை எதனா ஒரு வாஸ்குலர் ப்ராப்ளமோ வரும்போது அவங்களுக்கு சமநிலை மாறுறதுனால அவங்களால வந்து உடம்பை வந்து பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு மயக்கம் வரும். சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து படுத்துட்டு எந்திரிக்கும் போது அண்ணாந்து மேலே பார்க்கும்போது கழுத்தை வேகமாக இப்படி திருப்பும் போது அப்போல்லாம் ஒரு மயக்கம் வரும்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து எலும்பு தேய்மானமாக இருக்கலாம், சில கழுத்து வழியாக வந்து ஒரு சில ரத்த குழாய்கள் வந்து தலைக்கு போகும். ஸோ இந்த மாதிரி மூவ்மெண்ட்லாம் பண்ணும்போது அந்த மாதிரி தலைக்கு கழுத்து வழியாக போகிற ரத்த குழாய்கள் வந்து ஸ்ட்ரெச் ஆகிறதுனாலையோ இல்லை கம்ப்ரெஸ் ஆகிறதுனாலையோ மூளைக்கு போகிற பிளட் சர்க்குலேஷன் குறையிறதுனால சில பேருக்கு மயக்கம் வரலாம். சில பேர் வந்து எனக்கு வந்து மயக்கம்னு சொல்லுவாங்க, தலை சுற்றுதா என்ன சுத்தான்னு கேட்டால் இல்லை நடக்கும்போது தள்ளாடுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சில பேருக்கு சிறுமூளை பிரச்சனையாக இருக்கலாம். சிறுமூளை வந்து நம்ம உடம்புல வந்து ஈக்குலிபிரியம், அதாவது ஒரு சமநிலையில் மெயின்டைன் பண்ணுறது.
சாதாரணமாக நடக்கும்போது நல்லா நடப்பாங்க. நடக்க சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு நேர்கோட்டில் நடக்க சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா அப்படியே தள்ளாடுவாங்க. அது சிறுமூல பிரச்சனையாக இருக்கலாம். இல்லை சில பேருக்கு என்ன பார்த்தீங்கன்னா வந்து காலில் வந்து நடந்து போகும்போது 2 காலும் வந்து ஒரு மாதிரி மறுத்து போன மாதிரி இருக்குது, காலே வந்து பஞ்சில் நடக்கிற மாதிரி இருக்குது, கூழாங்கல் நடக்கிற மாதிரின்னுவாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா வந்து தரை எங்கே இருக்குன்னே தெரியாது அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி நடக்கும்போது தள்ளாடி நடப்பாங்க. அவங்களும் வந்து மயக்கம் தான் சொல்லுவாங்க. ஸோ எல்லாத்துக்குமே ட்ரீட்மெண்ட் வேறு. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா வந்து கொஸ்டின்ஸ் கேட்டு அவங்களுக்கு எந்த மாதிரி மயக்கம்னு சொல்லிட்டு டிவைட் பண்ணி அதுக்கேற்ற டெஸ்ட்டை பண்ணி அதுக்காக நம்ம ட்ரீட்மெண்ட்டு கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ எல்லா தலை சுற்றலும் ப்ரெஷர் கிடையாது. ஏன்னா எல்லாரும் ஃபஸ்ட்டு நினைப்பாங்கன்னா வந்து தலை சுற்றுறது, பிபி செக் பண்ணி பார்த்துட்டு சார் ப்ரெஷர் நார்மலாக தான் இருக்குது, அப்புறம் ஏன் சார் எனக்கு தலை சுற்றுதுன்னு கேட்பாங்க. அப்புறம் அவங்க சொல்லுவோம், இல்லைங்க ப்ரெஷர் மட்டும் காரணம் கிடையாது, பல காரணங்கள். சுகர் அதிகமாகலாம், கம்மியாகலாம், பிபி அதிகமாகலாம், கம்மியாகலாம், உடம்புல உப்புச்சத்து அதிகமாகலாம், கம்மியாகலாம், சோடியம்னு சொல்லுவோம். அது மாதிரி உப்புச்சத்தில் அதிகமாகும் போது கம்மியாகும் போதெல்லாம் கூட வந்து மயக்கம் வரும். ஸோ எல்லா மயக்கத்துக்கு காரணம் ப்ரெஷர் கிடையாது, பல காரணங்கள் இருக்குது. ஓகே, அப்போனா இப்போ மயக்கம் வருது அப்படின்னா ஜென்ரலாக எனக்கு வந்து பிபி அதிகமாகிடுச்சு அதான் மயக்கம் வருதுன்னு எடுத்துக்கூடாது. ஒரு மயக்கம் வருது அப்படின்னா போய் ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது நல்லது. பட் ஆனால் வந்து மக்களோட விழிப்புணர்வுக்கு நான் உண்மையிலே பாராட்டி ஆகணும். ஏன்னா எல்லாருமே மயக்கம் வந்தோன்னா உடனே ஹாஸ்பிட்டல் வந்துடுறாங்க. ஏன்னா அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன முக்கியமாக பிபி அட்லீஸ்ட் செக் பண்ணி பார்த்துட்டு பிரச்சனை இருக்கும்போது ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம்னா இயர்லியராக ட்ரீட் பண்ணலாம் நம்ம. அது ஓகே டாக்டர். இப்போ கை கால்லாம் மறுத்து போகுது இல்லை டாக்டர், அது எதனால் டாக்டர், அது எப்போது ஆபத்தாக மாறுது? ஓகே, இப்போ நம்ம கை கால் மறுத்து போகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம உடம்புல மூளை, தண்டுவடம் இங்கே தான் வந்து மெயின் நரம்பு உறுப்பு இருக்குது. பட் அங்கேருந்து நம்ம உடம்புல எல்லா உறுப்புகளுக்கும் வந்து சின்ன சின்னதாக நரம்புகள் போயிட்டு இருக்குது. ஒரு சில நரம்புகள் ரொம்ப சூப்பர்ஃபிஷியலாக இருக்கும், அதாவது வந்து தோல்லேருந்து கொஞ்சம் அடியிலேயே இருக்கும். அந்த மாதிரி நரம்புகள் வந்து ப்ரொலாங்கடாக நம்ம வந்து ஸ்ட்ரெச் கொடுக்கும்போது நமக்கு மறுத்து போகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து கையோட அக்குள் பகுதியை வந்து நீங்கள் எதனா ஒரு சேர் மேலே இப்படி சைடில் வச்சுக்கிட்டு இல்லை படுக்கும்போது நீங்கள் கையை வந்து கீழே வச்சு படுத்துட்டிங்கன்னு வச்சிங்களேன், உங்கள் தலையை வந்து அந்த ஆர்மில் வந்து ரெஸ்ட் பண்ணி படுத்துட்டிங்கன்னா காலையில் இருந்துக்கும்போது கொஞ்சம் மறுத்து போயிருக்கும். அது ஒரு 15 to 30 minutes மேக்ஸிமம். அதுக்குள்ளே என்ன ஆகும்னா கொஞ்சமாக சரியாயிடும். இல்லை சம்டைம் பிளட் வெசல்ஸ் கம்ப்ரஸ் ஆகிருக்கும்போது மறுத்து போயிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேகமாக வந்து ரெக்கவரி ஆகிடும். இது வந்து கையில் நடக்கலாம், காலில் நடக்கலாம், இல்லை முகத்தில் ஒரு பக்கம் அழுத்தி படுக்கும்போது நடக்கலாம். இதுக்கெலாம் நம்ம பயப்பட தேவையில்ல. எப்போ நம்ம பயப்படணும்னு பார்த்தீங்கன்னா வந்து இது சரியே ஆகலை, பர்சிஸ்டண்ட்டாக அதே மாதிரி இருக்குது, இந்த மறுத்து போகிறது குறையே உடம்பு பலகீனம் ஆகிடுது. இப்போ கை மறுத்து போகிறது மட்டும் இல்லாமல் பொருளை பிடிக்கவே முடியல, பொருளை எடுக்க முடியல, கையிலேருந்து நழுவிட்டு போகுது அப்படின்னாலோ, இல்லை எனக்கு வந்து முகத்தில் ஒரு பாதி உடம்புல கோடு போட்ட மாதிரி சொல்லுவாங்க, என்னோட உடம்புல ஒரு பாதி ஃபுல்லாக மறுத்து போயிருக்கு டாக்டர், ஒரு பாதி ஃபுல்லாக எரியுது, ஒரு பாதி ஃபுல்லாக தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான மறுத்து போகிற பிரச்சனைகளுக்கு நம்ம என்ன பண்ணால் வந்து கண்டிப்பாக உடனடியாக டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அது மூளையில் போகிற ரத்தக்குழாய் அடைப்பு ஒரு பக்கவாதத்தோட ஒரு அறிகுறியாக கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி மறுத்து போகிறதுல நம்ம வந்து ரொம்ப சாதாரணமாக விட்டுறக்கூடாது நம்ம. ஓகே, அப்போனா வந்து மறுத்து போகுது அப்படின்னா ஒரு 30 minutesல அந்த இடம் வந்து இது நார்மல் ஆகிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை, இல்லாட்டி நம்ம வந்து டக்குன்னு டாக்டரை கன்சல்ட் பண்ணணும். ஓகே டாக்டர், இப்போ பக்கவாதம் ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி உடம்பு என்னென்னலாம் சைன் பண்ணும் டாக்டர்? ஓகே, ஸோ பக்கவாதன்றதுக்கு வந்து இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா செரிப்ரோ வாஸ்குலர் ஆக்சிடென்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஆக்சிடென்ட்னாலே நம்ம என்னது எதிர்பார்க்காம திடீர்னு ஒன்று நடக்கிறது ஒன்று. இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரோக் பக்கவாதம்னு சொல்கிறோம். பட் அந்த ஆக்சிடென்ட்ன்ற சொல்கிற வார்த்தைக்கு என்ன காரணம்னா வந்து மூளையில் இருக்கிற ரத்த குழாய்களில் திடீர்னு ஏற்படக்கூடிய ஒரு அடைப்பு அல்லது ஒரு கசிவு. ஓகே, ஸோ அந்த அடைப்போ கசிவோ மூளையில் நம்ம உடம்புல பலவிதமான வேலைகளை செய்த மூளை அதில் எந்த வேலை செய்கிற இடத்துல அடைப்போ இல்லை கசிவோ ஏற்படுதோ அதுக்கேற்ற மாதிரி வந்து அவங்களுக்கு சிம்டம்ஸ் கொடுக்கும். ஸோ இப்போ மக்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக கவர்மெண்ட் என்ன ஃபார்ம் பண்ணியிருக்குன்னா வந்து பி ஃபாஸ்ட் அப்படின்றத ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. பி ஃபாஸ்ட் அப்படின்னா BEFAST. ஃபர்ஸ்ட் பி அப்படின்னா என்னன்னா வந்து பேலன்ஸ். நல்லா இருந்துட்டு இருக்கிற ஒருத்தவங்க திடீர்னு நடக்க முடியாமல் தள்ளாடுறாங்க, அது முதல் அறிகுறி. ரெண்டாவது ஐ சைன்ஸ், அதாவது கண் பார்வையில் மாற்றங்கள் ரெண்டாக தெரியறது, இல்லை கண்ணில் வந்து மொழி மாறிடுறது, கண்ணை வந்து மூவ் பண்ணவே முடியாதது, அது அடுத்தது எஃப்னா ஃபேஸ். முகத்தில் பார்த்தீங்கன்னா வந்து வாய் ஒரு பக்கம் கோணையாக போயிடுச்சு, வாய் வந்து ஒரு மாதிரி தொங்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சிரிக்க சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியும், வாய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பக்கம் போயிடும். வாயில் தண்ணி குடிச்சிங்கன்னா ஒரு பக்கம் ஜொல்லு ஊற்றுற மாதிரி தண்ணி அப்படியே வழிஞ்சு போக ஆரம்பிச்சிடும். இது எஃப். அடுத்து ஏ ஃபார் ஆம். கையை தூக்க சொல்லி பார்க்கணும், ஒரு கை அப்படியே துவண்டு போன மாதிரி இருக்கும், இல்லை காலை தூக்க சொல்லி பார்த்தீங்கன்னா துவண்டு போன மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அப்புறம் வந்து காக்னிஷன், அப்புறம் வந்து மூளையிலோட யோசிக்கிற தன்மை. இதெல்லாம் பார்த்துட்டு டீனா
டைமை வேஸ்ட் பண்ணாமல் உடனே ஃபோன் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்றது தான் வந்து பி ஃபாஸ்ட். ஓகே. ஸோ பேலன்ஸ், ஐ மூமெண்ட், அப்புறம் வந்து ஃபேஸ், ஆர்ம், அப்புறம் ஸ்மைல் பண்ண சொல்கிறது, அப்புறம் டைம்லி ரீச் ஹாஸ்பிட்டல். இதுதான் வந்து பக்கவாதத்துக்கு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக கவர்மெண்ட் இனிஷியேட் பண்ணியிருக்கிற ஒரு மெத்தட். ஓகே டாக்டர், இப்போ இதில் கோல்டன் ஹவர்னு சொல்கிறாங்கல்ல, அதுனா என்ன டாக்டர்? அது ஏன் முக்கியம்னு சொல்கிறாங்க? ஓகே, இப்போ ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி பக்கவாதம் வந்துடுச்சுன்னு வச்சுங்களேன், அப்போல்லாம் சிடி ஸ்கேன் வசதி ரொம்ப கம்மி. ஸோ சிடி ஸ்கேன் வந்து எடுக்க முடியாது. அப்படியே எடுத்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டைம் பீரியட் கிராஸ் ஆகிடும். மூளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் வந்து பிளட் ஃப்ளோ கம்மியாக இருந்தாலும் அது மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு மேலே அதை மெயின்டைன் பண்ண முடியாது. நிரந்தரமாக பக்கவாதம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிடி ஸ்கேன் இப்போ நிறைய இடத்துல வந்துடுச்சு. ஸ்பெஷல் மருந்துகள் புதுசாக மருந்து கண்டுபிடிச்சதுனால என்ன ஆச்சுன்னா வந்து எப்படி ஒரு ஹார்ட் அட்டாக் வந்ததுன்னா உடனடியாக போனோடனே த்ராம்போலைசிஸ் பண்ணுறாங்க. இப்போ அது எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிடுச்சு. அதே மாதிரி மூளையில் ரத்த குழாய் அடைப்பு ஏற்பட்டு பக்கவாதம் வந்தாலும் த்ராம்போலைசிஸ் பண்ணுறதுக்கான வசதி இப்போ எல்லா இடத்துலையும் வந்துடுச்சு. நம்ம பாண்டிச்சேரியிலையும் இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை, ஜிப்மர் ஹாஸ்பிட்டல், அப்புறம் ஒரு சில ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் வந்து இந்த வசதி எல்லாமே இருக்குது. ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே பண்ணணும். ரொம்ப லேட் ஆச்சுன்னு வச்சிங்கன்னா பண்ண முடியாது. ஸோ அந்த டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் கட் ஆஃப் டைம் வந்து 4.5 hours, அதாவது 4.5 மணி நேரம். ஆனால் அந்த 4.5 மணி நேரத்துக்குள்ளே பேஷண்ட் வந்து ஹாஸ்பிட்டல் வந்திருக்கணும், அவருக்கு நாங்கள் சிடி ஸ்கேன் பண்ணியிருக்கணும். சிடி ஸ்கேன் பண்ணிவிட்டு ஒரு ரத்த ஸ்கேன் பண்ணணும், ஒருவேளை அந்த மருந்து கொடுத்தா உடம்பு ப்ளீட் ஆகுமா ஆகாதான்னு சொல்லிட்டு. ஸோ பேஷண்ட் வந்து ஒரு 3 hours ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா அடுத்த 1.5 hours நாங்கள் இது எல்லாத்தையும் முடிச்சிடுவோம். ஓகே, அப்படின்னா ரீச் ஆகுறது 3 hours ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகும். அதாவது ஒருத்தவங்க வந்து நான் சொன்னல இந்த பி ஃபாஸ்ட் சிம்டம், அந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்ததுன்னா உடனடியாக ஹாஸ்பிட்டல் உள்ள வந்துட்டாங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ்லேயே வந்து நாங்கள் ஸ்பெஷல் சிஸ்டம் வச்சுருக்கோம். இந்த மாதிரி தொந்தரவு வந்திருக்காங்கன்னா உடனடியாக என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து நரம்பு டாக்டருக்கு வந்து அலர்ட் கொடுத்துருவாங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம், அந்த எமர்ஜென்சி வார்டுக்கு போயிடுவோம். அந்த எமர்ஜென்சி வார்டிலேருந்து என்ன பண்ணுவோம்னா வந்து உடனடியாக வந்து சிடி ஸ்கேன் ரூமுக்கு அலர்ட் கொடுத்துருவோம், பிளட் டெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு அலர்ட் கொடுத்துருவோம். ஸோ சிஸ்டர் ஒருத்தவங்க வந்து பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பேஷண்ட் கூட உடனே சிடி ஸ்கேன் ரூம் போயிடுவாங்க. மற்ற எல்லா சிடி ஸ்கேனை விட இந்த சிடி ஸ்கேன் தான் ஃபஸ்ட்டு முன்னுரிமை கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு அந்த சிடி ஸ்கேன் எடுத்துருவோம். எடுத்து பார்த்துட்டு ஒருவேளை அந்த மூளையில் ரத்த கசிவு எதுவுமே இல்லை, ரத்தக்குழ அடைப்பு வந்து ரொம்ப பெருசாக இல்லை, மைல்டாக இருக்குதுன்ற பட்சத்தில் உடனடியாக த்ராம்போலைசிஸ் மருந்து கொடுத்தோம்னா அவங்களுக்கான ரெக்கவரி சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இதை தான் நம்ம வந்து கோல்டன் ஹவர் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம அந்த ஹார்ட் அட்டாக் வந்தால் உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், ரத்தக்குழ அடைப்பு மருந்து கொடுப்பாங்கன்ற விழிப்புணர்வு எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு. ஆனால் இந்த பிரெயின்லேயும் வந்து இந்த மாதிரி வந்து த்ராம்போலைசிஸ் பண்ணுறாங்கன்ற விழிப்புணர்வு வந்து இன்னும் மக்களுக்கு தெரியாமல் இருக்குது. ஸோ இந்த நிகழ்ச்சி வாயிலாக நான் மக்களுக்கு வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன். இப்போ பிளட் ப்ரெஷர், சுகர்லாம் இருக்குல்ல டாக்டர், அது எப்படி நரம்பு பாதிக்குது? ஓகே, இப்போ நம்ம வந்து சுகர், பிபி இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா வந்து திடீர்னு எந்த பிரச்சனை நம்மளுக்கு உருவாக்காது. நம்ம இதை யூஸ்வலாக என்ன நாள்பட்ட நாள்னு சொல்லுவோம். இது எப்பவுமே வந்து பேஷண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இதனால் பெருசாக ஒன்றும் பிரச்சனை கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கண்டுக்கவும் மாட்டாங்க. பட் ஆனால் அதோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து மூளையில் குட்டி குட்டியாக சின்ன சின்னதாக ரத்த குழாயில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடைப்பை சேர்த்துக்கிட்டே வரும். திடீர்னு ஒரு நாள் பெருசாக காமிக்கும். அந்த திடீர்னு ஒரு நாள் பெருசாக காமிக்கிறதுக்கு முன்னாடி கண்ட்ரோலாக வச்சுக்கணுன்றதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், சுகரையும் பிபியும் கண்ட்ரோலாக வச்சுக்க சொல்கிறோம். ஸோ இப்போ பிளட் சுகரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து ரத்த குழாயில் வந்து அத்திரோஸ்க்ளரோட்டிக் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ரத்த குழாயில் அந்த லியூமன் சைஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கொஞ்சம் கொஞ்சமாக கொழுப்பை என்ன பண்ணால் வந்து படிய வச்சுக்கிட்டே வந்துடும். அப்படி படிய வைக்கும்போது அந்த ரத்தம் போகிறதுக்கான வழி வந்து ரொம்ப சுருங்கிடும். அப்போ என்ன பண்ணால் மூளைக்கு போகிற ரத்த குழாய்களோட அளவு குறையிறதுனால ரத்த ஓட்டம் வந்து குறையும். ஸோ மூளை என்ன பண்ணால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வரும், குறையும். இது வந்து திடீர்னு ஏற்படும் போது தான் நம்மளுக்கு பக்கவாதம் வர்றது. இது ஒரு விதமான பிரச்சனைகள். இல்லை இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வந்து பிபி வந்து திடீர்னு அதிகமாகும் போது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரத்த குழாய் வெடிச்சிடும். ஸோ இதான் வந்து பிரெயின் வந்து ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது ஒரு விதமான பக்கவாதம். ஸோ பக்கவாதத்தில் 2 விதம் இருக்குது. ரத்தக்குழாய் அடைப்புனால வர்றதும் பக்கவாதம், ரத்தக்குழாய் கசிவுனால வர்றதும் பக்கவாதம் தான். ரத்தக்குழாய் அடைப்பாக கசிவானது நம்ம சிடி ஸ்கேன் பண்ணால் தான் தெரியும். ஸோ அதனால தான் இப்போ பக்கவாதம் வந்தோடனே முதல் வேலையை என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா சிடி ஸ்கேன் பண்ணணும். ஏன்னா ரத்தக்குழாய் அடைப்புனால ஒரு பக்கவாதம் வரும்போது நம்ம வந்து ரத்தக்குழாய் அடைப்பு நீக்கி ரத்த ஓட்டம் அதிகமாக போகிறதுக்காக ஒரு சில மருந்து கொடுக்க வேண்டியிருக்கும். அது ரத்தக்குழாய் கசிவாக இருக்கும்போது அந்த மருந்து நம்ம கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி ரத்தம் ரொம்ப கசிஞ்சிச்சு, ரொம்ப லீக் ஆகிடுச்சு. அப்போ நம்ம பிபி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான மெடிசன் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ பேசிக்காக என்ன புரியணும்னா பிபி, சுகர் ரெண்டுத்தினாலையுமே பக்கவாதம் வரலாம். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெவ்வேறு விதமான பக்கவாதத்தை உருவாக்கும். ஸோ பக்கவாதம் வந்த உடனே ஹாஸ்பிட்டலில் போயிட்டு சிடி ஸ்கேன் பண்ணிவிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை எவ்வளோ சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் பக்கவாதத்தோட வீரியத்தன்மையை குறைக்கலாம் நம்ம உங்களுக்கு.
ஓகே டாக்டர். இப்போ மறதி நோய் எதனால ஏற்படுது டாக்டர்? இப்போ சின்ன வயசுல இருக்கவங்களுக்கும் மறதி வருதுன்றாங்க, வயசானவங்களுக்கும் மறதி வருதுன்றாங்க. இப்போ இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் டாக்டர்? ஓகே, இப்போ மறதின்னு பார்த்தீங்கன்னா வந்து மெமரி டிஸ்டர்பன்ஸ்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இப்போ வந்து வயசானவங்களுக்கு வரது பார்த்தீங்கன்னா வந்து மெமரி டிஸ்டர்பன்ஸோடு சேர்த்து காக்னேட்டிவ் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா வந்து வாழ்க்கை முறையிலேயே ஃபுல்லாக மாற்றங்கள் வர்றது. இப்போ இந்த மெமரி டிஸ்டர்பன்ஸ் ஷார்ட் டேர்ம், இன்டர்மீடியட், லாங் டேர்ம் பிரிப்பாங்க. நம்மளுக்கு இப்போ யூஸ்வலாக வர இந்த சின்ன பசங்களாம் வர மெமரி பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் மெமரி. அதாவது சின்னதாக கடைக்கு போகும்போது ஒரு பொருள் வாங்கிட்டு வர சொல்லும்போது சின்னதாக ஒன்று மறக்கிறது, இல்லை ஒரு பொருளை இங்கே வச்சுட்டு அதில் விளையாட்டுத்தனமாக எங்கே வச்சோன்றதை மறக்கிறது. அந்த மாதிரி சின்ன சின்ன மறதிகள் தான் அதெல்லாம். பட் ஆனால் வயசானவங்களுக்கு வர்றது பார்த்திங்கன்னா வந்து ஒரு காம்ப்ளெக்ஸாக இருக்கும். எப்படி பார்த்தீங்கன்னா வந்து வீட்டுக்கு ஒருத்தவங்க வருவாங்க, தெரிஞ்சவங்க இருப்பாங்க, அவங்க முகமே மறந்து போயிடும். சமையல் செய்யும் போது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆர்டராக வந்து இப்போ அடுத்தடுத்த பொருள் இதெல்லாம் போட்டு சமைக்கணுன்ற அந்த ஆர்டர் மறந்து போயிடும். ஸோ சமையலில் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி செய்வாங்க. சில சமயம் சக்கரை அதிகமாக போட்டுறது, உப்பு கம்மியாக போடுறது, உப்பு அதிகமாக போடுறதுன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியில் போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், திரும்பி வரதுக்கு வழி தெரியாது. அந்த விஷுவல் ஸ்பேஷியல் அந்த வழி எப்படி போகிறதுன்றது மறந்து போயிடும் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து யார்கிட்ட எப்படி பேசணும், எந்தெந்த மாதிரி வார்த்தைகள் யூஸ் பண்ணணும், ஒருத்தரோட பேர், ஒரு பொருளோட பேர், இந்த மாதிரி மறந்து போயிடும். ஸோ வயசானவங்களுக்கு வரத்தான் வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள். யூஸ்வலாக அது அல்சைமர்ஸ் டிசீஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த அல்சைமர்ஸ் டிசீஸ் வந்து பார்த்தா வந்து இந்த மெமரி டிஸ்டர்பன்ஸு, லாங்குவேஜ், அதாவது வந்து வார்த்தைகளை எப்படி யூஸ் பண்ணுறதுன்ற டிஸ்டர்பன்ஸு, விஷுவல் ஸ்பேஷியல்னால் வந்து எந்த இடத்துக்கு போகணும், பாத்ரூம் எங்கே இருக்குன்னு தெரியாது, கிச்சனில் போயிட்டு என்ன பண்ணுவாங்க, பாத்ரூம் போயிடுவாங்க. இதுதான் பாத்ரூம் சொல்லிட்டு நினச்சிப்பாங்க. அவங்களுக்கு அந்த இடத்துக்கு எப்படி போகிறது, வழி எப்படி போகிறது, அந்த வழி அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரியான வரத்தான் வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் ஞாபகம் மறதின்னு சொல்கிறது. மற்றபடி சின்னதாக ஒரு சாயை வச்சுட்டு ஓகே எங்கே வச்சோன்னு சொல்லிட்டு தேட மறந்துட்டு எடுத்துறது ஓகே. பட் அதையே டெய்லி செய்கிறான்னு வச்சுங்களேன், நம்ம அவங்களை கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணணும். அவங்களுக்கு வந்து சீக்கிரமாக இந்த ஞாபக மறதி வந்து ஞாபக மறதிக்கான அறிகுறிகளாக இது இருக்கலாம் நம்ம அவங்களுக்கு. ஓகே ஓகே டாக்டர். இப்போ அந்த வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும் டாக்டர்? ஓகே, ஸோ அது வந்து ரெண்டாக பிரிக்கலாம். ஜெனட்டிக் ப்ராப்ளம், நான் ஜெனட்டிக் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு. ஜெனட்டிக் ப்ராப்ளம் வந்து பரம்பரையாக வர்றது. அது வந்து யூஸ்வலாக யங் ஏஜில் வராது, ஓல்ட் ஏஜில் தான் வரும். அப்படி வரும்போது நம்ம என்ன பண்ணோம்னா வந்து பெருசாக தடுக்க முடியாது. பட் ஒன்ஸ் வந்தபோது இயர்லி ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சி அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் கேர் கொடுக்கறது. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு ஒரு டைரி கொடுக்கறது, அவங்களுக்கு ஒரு நோட்ஸ் கொடுக்கறது, அவங்களுக்கு ஒரு மேப் மாதிரி ஒரு ஐடியா கொடுக்கறது. அது மாதிரி கொடுக்கும்போது அவங்க அடுத்தடுத்த ஸ்டேஜ் போகாமல் ப்ராக்ரஷன் ஆகாமல் தடுக்கலாம். இப்போ இயர்லி ஸ்டேஜஸில் வருதுன்னு வச்சிங்களேன், அது வந்து மோஸ்ட்லி சத்து குறைபாடுகள்லாம் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் விட்டமின் B12 குறைபாடு, தைராய்டு பிரச்சனை, இல்லை சுகர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறது, கம்மியாக இருக்கிறது, ஒரு ப்ரீஃப் பீரியட் ஆஃப் ஒரு கன்ஃபியூஷனில் போயிடுவாங்க, உடம்புல இருக்கிற உப்புச்சத்துக்கள் மாறுறது. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து இயர்லியில் கண்டுபிடிக்கும் போது ட்ரீட் பண்ணலாம். ஸோ ட்ரீட்டபுள் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு, ட்ரீட்டபுள் காசஸ் ஃபார் மெமரி டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது பார்த்திங்கன்னா மெயினாக இந்த தைராய்டு ப்ராப்ளம், விட்டமின் சத்து குறைபாடுகள், சம்டைம்ஸ் தலையில் அடிபட்டு ரத்த கசி வந்து போட்டிருக்கும். அதில் வந்து நம்ம சின்னதாக ஒரு ஆப்ரேஷன் பண்ணி ரத்த கசியெல்லாம் எடுத்துகிட்டு போகுது. அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ரிவர்சபிள் ஆகிடும் அந்த மெமரி டிஸ்டர்பன்சஸ்லாம். ஓகே டாக்டர். இப்போ குழந்தைங்களுக்கு நரம்பியல் பிரச்சனைகள்லாம் ஏற்படுதில்ல டாக்டர், அதை எப்படி பேரண்ட்டுக்கு ஆரம்பத்திலே கண்டுபிடிக்கிறது? இப்போ பார்த்தீங்கன்னா வந்து குழந்தைகளுக்கு ஒரு சில விதமான நரம்பு பிரச்சனைகள் ஏற்படும் போது அதை எவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிச்சி நம்ம ட்ரீட் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது தான். பட் அது என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறது. இப்போ பெரியவங்க மாதிரி வந்து சொல்ல மாட்டாங்க பசங்க. அப்படியே சொன்னாலும் வந்து சின்ன சின்ன விஷயத்த வந்து பேரண்ட்ஸ் வந்து பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. அதுலேயும் வந்து சின்ன பேசவே தெரியாத குழந்தைகள், பேசவே முடியாத குழந்தைகள், அவங்களால சொல்லவும் தெரியாது. ஸோ அப்போ என்ன பண்ணால் வந்து பேரண்ட்ஸ் ஒரு விஷயம் வந்து ஏற்கனவே வந்து வீட்டில் இன்னொரு குழந்தை இருக்கிறவங்களுக்கோ இல்லை ஏற்கனவே குழந்தைய பார்த்தவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மைல் ஸ்டோன்ஸ்னு சொல்லுவோம் நாங்கள் யூஸ்வலாக. மைல் ஸ்டோன்ஸ்னால் வந்து ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஒரு குறிப்பிட்ட மைல் ஸ்டோன்ஸில் குறிப்பிட்ட வளர்ச்சி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் குழந்தை வந்து தலை நிற்கிறது ஒரு 3 மாதத்தில் நிற்கும், ஒரு 5 மாதத்தில் குழந்தை கவுந்துடும், 8 மாதத்தில் வந்து உட்காந்துரும், 1 வருஷத்தில் வந்து நடக்க ஆரம்பிக்கும்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. இப்போ அதை வந்து கரெக்டாக பண்ணுறாங்கன்னா தான் பேரண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வாட்ச் பண்ணணும். குழந்தைங்க வந்து என் குழந்தை 1 வயசு ஆயும் நடக்கவே ஆரம்பிக்கலை, 2 வயசு ஆயும் இன்னும் ஒன்று அம்மா கூட சொல்ல மாட்டேங்குது, ஸ்பீச் டிலே, மோட்டார் டெவலப்மெண்டல் டிலே, நடக்கும் போது தள்ளாட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான அறிகுறிகள் இருக்குது. நான் இப்போ சொன்னது 2 மட்டும் தான் சொல்லியிருக்கேன். நான் மைல் ஸ்டோன்ஸ் ஒன்று சொல்லியிருக்கேன், அப்புறம் வந்து ஸ்பீச் டிலே ஒன்று சொல்லியிருக்கேன். இது இல்லாமல் ஏற்கனவே நல்லா வளர்ந்துட்டு இருந்த குழந்தைங்க திடீர்னு என்ன பண்ணுவோன்னு வந்து பேச்சு குறைய ஆரம்பிச்சிடும். நல்லா பேசிட்டு இருந்திருப்பாங்க, இப்போ வந்து பேச்செல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும், மெமரி டிஸ்டர்பன்ஸ் குறைய ஆரம்பிச்சிடும், இன்டெலிஜென்ஸ் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அப்புறம் நடக்கும்போது தள்ளாடுவாங்க, நடக்கும்போது வந்து ஒரு நேர்கோட்டில் நடக்க முடியாது, அப்படி ஆடிக்கிட்டே இருப்பாங்க, கண்ணு மொழி மாறிடும், சில பேருக்கு வலிப்பு வரும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த சின்ன குழந்தைகளுக்கு வந்து
நரம்பு பிரச்சனைகள் வரத்துக்கான அறிகுறிகள். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம உடனடியாக என்ன பண்ணணும்னா வந்து அதுக்கான அட்டென்ஷன் கொடுத்து அதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஓகே டாக்டர், இப்போ ஆட்டிசம் அப்படின்னு சொல்கிறாங்களே டாக்டர், அப்படின்னா என்ன டாக்டர்? ஓகே, ஆட்டிசம்ன்றது பார்த்திங்கன்னா வந்து ஒரு நியூரோ சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம். ஏன்னா வந்து அந்த குழந்தைகள் வந்து ஒரு தனி உலகத்தில் அவங்க பாட்டு இருந்துட்டு இருப்பாங்க. அந்த உலகத்தில் வந்து மற்றவங்க யாரையும் அவங்களை சேர்த்துக்க மாட்டாங்க. அவங்க மட்டும் தனியாக வந்து விளையாடுறது, அவங்க வந்து சோஷியல் இன்ட்ராக்ஷன், புதுசாக யாராவது ஒருத்தவங்க வந்தாங்கன்னு வச்சுங்க அவங்க பார்த்து பயப்படுவாங்க, அவங்க கூட பேச மாட்டாங்க, அவங்க கூட ஒரு ஐ கான்டாக்ட் வச்சுக்க மாட்டாங்க. அவங்க பாட்டுன்னு பேசுவாங்க, அவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு அவங்களுக்குள்ளேயே விளையாடிக்கிட்டு அவங்களுக்குள்ளேயே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தனியாக ஒரு சைக்கலாஜிக்கல் தெரப்பி அப்படி கொடுக்கும்போது அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அவங்களுக்கு. ஓகே டாக்டர், இப்போ வலிப்பு நோயெல்லாம் சொல்கிறாங்களே டாக்டர், அது எதனால் ஏற்படுது, அப்புறம் அதனால் இருக்கிற மூட நம்பிக்கைனா என்ன டாக்டர்? ஓகே, இப்போ வலிப்பு நோயின்றது பார்த்தீங்கன்னா வந்து சீஷர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, அதாவது மூளையில் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து பிரெயின் வேவ்ஸ் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். இப்போ அன்எக்ஸ்பெக்டடாக ரொம்ப அதிகமான பிரெயின் வேவ்ஸ் மூவ் ஆகும்போது அது என்ன பண்ணால் வந்து பிரெயினை வந்து இரிட்டேட் பண்ணிடுது. அப்படி இரிட்டேட் பண்ணும்போது அது என்ன பண்ணுதுன்னா வந்து மூளை வந்து யூஸ்வலாக ஒரு கையில் மூவ் பண்ணுற இடத்துக்கு ஒரு இடம் இருக்கும், கால் மூவ் பண்ணுறது இடத்துக்கு ஒரு இருக்கும். அது ரொம்ப ஓவர் ஆக்டிவ் பண்ணும்போது என்ன பண்ணால் கை கால் வந்து வெட்டி வெட்டி இழுக்கிறது, வாயிலேருந்து நுர வர்றது, கண்ணு மேலே போகிறது, சம்டைம்ஸ் சுயநினைவு இல்லாமல் கீழே விழுந்துடுறது, இந்த மாதிரி அறிகுறிகளோட வரத்தை தான் நம்ம வந்து வலிப்புன்னு சொல்கிறோம். யூஸ்வலாக அந்த கை கால் வெட்டி வெட்டி இருக்கிறது காக்கா வலிப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பட் அப்படி இல்லாமல் உடம்பு ஃபுல்லாக மறுத்து போகிறது, கண் பார்வை மட்டும் மறையிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வலிப்புகளும் சொல்லிட்டு நிறைய இருக்குது. இப்போ மக்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து வலிப்பு நோய் வந்து எப்படி வருதுன்னு சொல்லிட்டு அறிகுறிகளே இருக்காது, திடீர்னு வந்துடும், எப்போ வேணாலும் வரலாம். பட் ஏற்கனவே வலிப்பு நோய் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து அந்த திருப்பி திருப்பி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது முக்கியமாக வந்து அவங்க சரியாக மருந்துகள் எடுத்துக்காத போதோ இல்லை மருந்துகள் எடுத்துக்கிட்டாலும் அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில வாழ்க்கை முறை இருக்குது. கரெக்டான நேரத்தில் தூங்கணும், நேரத்தை கரெக்டாக சாப்பிட்ணும், ரொம்ப ரொம்ப வெளிச்சமான இடத்துலலாம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்குது. அதெல்லாம் ஃபாலோ பண்ணாத போது அவங்களுக்கு வந்து வலிப்பு வந்துடுது. பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் வலிப்பு வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இரும்பு பொருள் எடுத்துமே கையில் கொடுப்பாங்க. ஸோ யூஸ்வலாக வந்து வலிப்போட தன்மையை பார்த்தீங்கன்னா வந்து 2 நிமிஷம் மேக்ஸிமம் 5 நிமிஷம் நின்றுடும். அது நீங்கள் அந்த டைமில் கையில் எதுவும் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக அதுவே நின்றுடும் அது. பட் நீங்கள் அந்த சில பேர் நினைப்பாங்க கையில் அந்த பொருள் கொடுக்கறதுனால தான் நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்பாங்க. பட் அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும்னா வந்து அவங்க வாயில் எதனா பொருட்கள் இருந்தாலோ இல்லை ஏன்னா தண்ணி சாப்பாடு பொருள் இருந்தாலோ அது என்ன ஒன்றா வந்து அவங்க தொண்டைக்குள்ள போய் அடைச்சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை புறையேறாமல் பார்த்துக்கணும் அவங்கள. ஸோ வலிப்பு வந்து அவங்களை ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் அவங்க சுற்றி இருக்கிறத வந்து பொருட்களெல்லாம் கிளியர் பண்ணணும், ஏன்னா அதில் போய் இடிச்சிக்கிட்டு அவங்க இன்ஜூரி ஆகிடக்கூடாது. 2வது விஷயம் அவங்கள ஒரு பக்கமாக திருப்பி படுக்க வைக்கணும். அப்படி திருப்பி படுக்க வைக்கும்போது வாயில் இருக்கிற பொருட்கள் கீழே விழுந்துடலாம், இல்லை புறையேறாமல் போயிடும். பட் நீங்கள் வந்து அவங்க வாயில் கை விட்டு எடுக்க ட்ரை பண்ணக்கூடாது, ஏன்னா அவங்க கையை கடிச்சிருவாங்க அது. ஏன்னா அது பல்ல கட்டுறதுக்கான நேரமும் அந்த டைமில் வந்து ரொம்ப அதிகமான ரிஸ்க் அதிகம். ஸோ அவங்களோட வாயில் இருக்கிற பொருளோ தண்ணியோ எதனா ஒன்று அவங்க மேலே விழாமல் இருக்கணும். பக்கத்தில் ஒரு நெருப்பான பொருளோ இல்லை தண்ணியான பொருளோ இல்லை வந்து விபத்து ஏற்படுற மாதிரி ஒரு ரோட் பக்கத்தில் இருக்காங்களோ அதை சேஃப்டி பண்ணுறதை மட்டும் நம்ம பண்ணாலே போதும். மற்றபடி இந்த கையில் பொருள் கொடுக்கறது அதெல்லாம் பண்ண தேவையில்ல. இன்னும் நிறைய பேர் அதெல்லாம் வந்து இன்னும் பேய் வரணும், பிசாசு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்பிக்கையில் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. பட் ஆனால் அது வந்து முழுக்க முழுக்க வந்து மூளையில் ஏற்படுற மாற்றங்களால் வர பிரச்சனை அது. ஓகே டாக்டர், இப்போ பார்க்கின்சன் டிசீஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல டாக்டர், அப்படின்னா என்ன டாக்டர்? பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா வந்து மூளையில் வந்து சிறுமூளை பெருமூளை அப்படின்னு இருக்கும். இது இல்லாமல் வந்து மிட் பிரெயின் பான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து டோப்பமைன் அப்படின்ற ஒரு விதமான ஹார்மோன் அதை செக்ரேட் பண்ணுற நரம்புகள் வந்து குறையிறதுனால வரதான் வந்து இந்த பார்க்கின்சன்ஸ் டிசீஸ். இதோட அறிகுறிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்லோனஸ், அதாவது வந்து ஏற்கனவே வந்து வேகமாக செஞ்சுட்டு இருந்த வேலையெல்லாம் ஒருத்தவங்க ரொம்ப ஸ்லோவாக செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. நடைகளில் ஸ்லோவாக வருது, சாப்பிட்றது, பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதத்துலையும் வந்து ஒரு ஸ்லோனஸ் வந்துடும். இது யூஸ்வலாக வந்து ஒரு 70 வயசுக்கு மேலே இருக்கிற வயசானவங்களுக்கு தான் அது யூஸ்வலாக வரும். 2வது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து கை நடுக்கம். ஒரு கை மட்டும் என்ன பண்ணால் சும்மா உட்காந்துட்டு இருக்கும்போது கை நடுக்கிக்கிட்டே இருக்கும். அது யூஸ்வலாக என்ன சொன்னால் பின் ரோலிங் ட்ரமர் சொல்லுவாங்க. இப்போ சில பேர் வந்து ஜபம் பண்ணும்போது மணியெல்லாம் அப்படியே உருட்டிட்டு இருப்பாங்க பார்த்து, அந்த மாதிரி கை என்ன பண்ணுவாங்க அப்படியே பொறுமையாக அப்படி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது வந்து நடுக்கம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து தள்ளாட்டம். நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு என்ன ஆகுனா வந்து விழுந்துருவாங்க. எதனால் விழுந்தான்னு கேட்டால் அவங்களுக்கே தெரியாது. வழுக்கி விழுந்துட்டிங்களா, தடுக்கி விழுந்துட்டிங்களா, எது கேட்டால் அவங்களுக்கு சொல்ல தெரியாது. பட் அவங்களோட உடம்புல இருக்கிற அந்த பாஸ்டுரல் மெக்கானிசம் குறையிறதுனால என்ன ஆகுனா வந்து திடீர்னு வந்து அவங்க வந்து விழுந்துருவாங்க. அடுத்து பார்த்தா மசில் ஸ்டிஃப்னஸ். அவங்க உடம்பே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டிஃபாக வச்சுப்பாங்க. அவங்களுக்கு வந்து கண் பார்வை அந்த இமைக்கிறோம் பார்த்தீங்களா,
அந்த மிமைக்கிறது ரொம்ப கம்மியாயிடும். ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்டாரிங் லுக்கு, அப்படியே உத்து பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். இதெல்லாம் தான் வந்து அந்த பார்க்கின்சன்ஸ் டிசீஸோட அறிகுறிகள். இது வந்து மூளையில் வந்து ஒரு சில விதமான நரம்புகள் தேய்மானம், அதாவது நியூரோ டீஜெனரேஷன் சொல்லுவாங்க, நரம்பு தேய்மானம் ஏற்படக்கூடாதனால வர்றது தான் இந்த பார்க்கின்சன்ஸ் டிசீஸ். ஓகே டாக்டர், இப்போ நிறைய நம்ம நியூரோ ப்ராப்ளம் பற்றி சொன்னீங்களே டாக்டர். இப்போ இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம என்னென்ன மாதிரியான ஃபுட்டை எடுத்துக்கிட்டால் அந்த நரம்பு வந்து கொஞ்சம் பலமாக இருக்கும்? ஓகே, இப்போது நரம்புகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அதுக்குன்னு ஒரு ரெப்ளினிஷிங் டைம்னு ஒன்று தேவை. ஓகே. ஸோ கண்டினியூஸாக வேலை செஞ்சுட்டு இருக்கிற நரம்புகளுக்கு வந்து ஒரு பிரேக் வேணும். அந்த பிரேக்கில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்லீப் டைம். அந்த ஸ்லீப் டைமில் தான் பார்த்தீங்கன்னா வந்து கிளிம்பாட்டிக் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. நரம்பில் இருக்கிற தேவையில்லாத வந்து நொதிப் பொருட்கள், கழிவுகள் இதெல்லாத்தையும் வந்து வெளியேற்ற டைம். ஸோ ஒருத்தவங்க வந்து கரெக்டான அடிக்யூட் டைம் ஆஃப் ஸ்லீப் வந்து கொடுக்கணும். ஸோ ஒரு அடல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 7.5 to 8 hours ஒரு நாளைக்கு வந்து கண்டிப்பாக தூங்கணும். அது தூங்குகிற டைம் தான் பார்த்தீங்கன்னா வந்து பிரெயினுக்கும் நரம்புகளுக்கும் தேவையான ரெப்ளனிஷிங் டைம். செகண்டு பார்த்தீங்கன்னா வந்து மற்ற லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், முக்கியமானது சடன்ட்ரி லைஃப் ஸ்டைலை அவாய்ட் பண்ணணும். எக்ஸசைஸ் பண்ணும்போது, உடற்பயிற்சியெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா வந்து உடம்புல என்டார்ஃபின் செக்ரேட் ஆகும். அந்த என்டார்ஃபின்ஸ் என்ன பண்ணணும், டோப்பமைன் போட்டு பலவிதமான நொதிகளை சுரக்கும் போது நம்ம உடம்பு வந்து செரிப்ரல் பிளட் ஃப்ளோ அதிகம், பிரெயினுக்கு போகிற ரத்த ஓட்டம் அதிகமாகும். ஸோ இன்னும் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும். ஸ்மோக்கிங்கை அவாய்ட் பண்ணணும், ஆல்கஹால் இன்டேக்கை குறைக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். இது கூட உணவுப் பொருட்களில் வந்து பார்த்திங்கன்னா வந்து சத்தான காய்கறிகள், பழங்கள் இதை எடுத்துக்கும் போது அதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸு, ஃப்ரீ ரேடிக்கல் ஸ்கேவெஞ்சிங் சிஸ்டம் சொல்லுவாங்க. இதெல்லாம் என்ன பண்ணுன்னா வந்து மூளையில் தேவையில்லாமல் ஏற்படுகின்ற ஒரு சில விதமான இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறது மூலமாக அது பிரெயினை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு புத்துணர்ச்சியோடு வச்சுருக்கோம் எப்போவுமே. ஓகே டாக்டர், இப்போ ஒரு ஆரோக்கியமான மூளைக்கு நம்ம தினசரி கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான ஒரு 5 பழக்கம் என்ன டாக்டர்? ஓகே, ஸோ ஆரோக்கியமான மூளை, நரம்பு இது மட்டும் கிடையாது, ஈவன் இதயம், நுரையீரல் எல்லாத்துக்குமே வந்து தேவையான அறிவுரைகள்னு கேட்டிங்கன்னா வந்து நேரத்துக்கு கரெக்டாக எழுந்திரிக்கணும், கரெக்டான டைமில் படுக்கணும், முடிஞ்ச வரைக்கும் அந்த ஸ்லீப் என்வாயன்மெண்ட்டை மெயின்டைன் பண்ணணும். ஓகே. என்ன பிரச்சனைனா வந்து தூக்கம் வரத்துக்கே நிறைய பேர் வந்து செல்ஃபோனை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த செல்ஃபோனை வந்து பெட்ரூம்குள்ளே வந்து எவ்வளோ தூரம் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் வந்து அந்த ஸ்லீப் என்வாயன்மெண்ட்டு நல்லாயிருக்கும். ரெண்டாவது ஃபுட் ஹேபிட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து நல்ல சத்தான பச்சை காய்கறிகள், பழங்கள், அப்புறம் தானியங்கள் இதில் வந்து மோராகவும், நான்வெஜ் சாப்பிட விடாது சொல்ல அதுக்கு கொஞ்சம் லெஸ் இம்பார்ட்டன்ஸாக கொடுத்து எடுத்துக்கலாம். மூணாவது விஷயம் பார்த்திங்கன்னா வந்து ஹேபிட்ஸில் முக்கியமாக ஸ்மோக்கிங், ஆல்கஹாலிசம், மற்ற ட்ரக்ஸு இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து எக்ஸசைஸ், சரியான முறையில் செய்யக்கூடிய உடற்பயிற்சி. ரொம்ப கஷ்டப்பட்டு ஜிம்முக்கு போய் தான் செய்யணும் கிடையாது, வீட்லேயே வந்து ஒரு 30 minutes வந்து வீட்டை சுற்றி எங்கெல்லாம் இடம் கிடைக்குதோ வாக்கிங் போகிறது, கை காலை வந்து மடக்கி நீட்டி பயிற்சி பண்ணுறது. அதுக்கடுத்து லாஸ்ட்டாக வந்து யோகா, மனதை ஒருமுகப்படுத்துதல். ஸோ இதெல்லாம் தான் வந்து விலையே கொடுக்க தேவையில்லை, எதுவுமே நம்ம பெருசாக செலவு பண்ண தேவையில்லை. ரொம்ப ஈஸியான மெத்தட்ஸ் டு மெயின்டைன் த பிரெயின் அண்ட் நர்வஸ் ஹெல்த்தி அண்ட் ஃபைன். ஓகே டாக்டர், ஃபைனலி நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்திற்கு வந்தாச்சு. பொதுவான நரம்பியல் பிரச்சனைகள் என்பது பற்றி ரொம்ப தெளிவாக விளக்கம் கொடுத்தாங்க டாக்டர் துரைராஜ் அவர்கள். இந்நிகழ்ச்சி நம் நேயர்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். ஸோ நிலையத்தின் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் நன்றி டாக்டர். தேங்க்யூ. தேங்க்யூ டாக்டர்.